திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. தமிழகத்தின் தென்கோடியில பல பகுதிகளில் இருக்கிறவங்க மிக பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எங்க தாத்தா கட்டின சபை இது, எங்க அப்பாரு கட்டின சபை இது, நாங்க இப்போ ஒரு சபை கட்டலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து குடும்பமா திட்டமிட்டு இருக்கோம், முடிச்சிருவோம் நாங்க சீக்கிரமா. இப்போ இவங்க எதை பேசுறாங்கன்னு தெரியுமா? கட்டிடத்தை பற்றி இவங்க பேசுறாங்க. சபையாக கூடுவதற்கான நிலம், கட்டிடம், இதை பற்றி தான் இவங்க பேசுறாங்க. உண்மையாகவே புது உடன்படிக்கையின் கீழாக சபை என்பது என்னது என்பதை நாம படிக்க வரும்போது, அந்த சபை யார் கட்டியது, சரி எங்கே அது கட்டப்பட்டது, உலக வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும்போது, சபையினுடைய வரலாற்றை குறிப்பாக கவனிக்கும் போது, பல நூற்றாண்டுகளிலே வித்தியாசமான காலங்களிலே தனி மனிதர்கள் எழும்பி சில கொள்கைகளை வகுத்து முன்னால இருந்தவங்களை எதிர்த்து தாங்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி புதிய பெயர்களை எல்லாம் வைத்து சபை என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் தங்களுடைய ஒரு அதிகாரம், தலைமை, கொள்கை இது மேல கட்டினாங்க. சபை யாரால் கட்டப்பட்டது? பைபிள் அதை குறித்து நமக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? நீங்க தயவு செய்து இத சபையை பற்றிய விஷயம் அப்படின்னு சொல்லி அல்ல தட்டாமல் கவனமாக எங்க கவனிங்க. இந்த தொடர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய விழிப்புணர்வை உங்களுக்குள்ளே, தனிப்பட்ட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே நிச்சயமா உண்டாக்கிடும். தொடர்ந்து கவனிக்கலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, கண்மணிகளே, என் அன்பு தோழர்களே, விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற இளைஞர்களே, திருச்சபை தலைவர்களே, இந்த ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு நோய் நம்மை தாக்குகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோயானாலும் சரி, சபையில் இருக்கிற நோயானாலும் சரி, இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சம்திங் கோஸ் ராங் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஏதோ தவறாக போகிறது. இன்றைய சபையை நாம் கவனிக்கும்போது மிகப்பெரிய தவறாக அது போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தையின். இன்றைக்கு சபை அகந்தையின் கீழே தேவனுடைய ஆலோசனையை விட்டு தூரமாய் போனது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து படித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய கோபமும் அவருடைய கரமும் இஸ்ரவேலுக்கு எதிராக எப்பொழுது வருகிறது என்றால், அவர்கள் கர்த்தரை மறந்து நன்றியற்றவர்களாய் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தபோது தேவன் அவர்களை கைவிட்டார். அவர்கள் அடிமைகளானார்கள். அவர்களுக்கு எல்லா இழப்புகளும் வந்தது. சகோதரர்களே, அவ்விதமாக இந்த கடைசி காலத்தில் சபைக்குள்ளே மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. அதனால்தான் துணிந்து உலகளாவிய ஒரு சொற்றொடராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தார், சபை ஸ்தாபிக்க வரவில்லை. கிரைஸ்ட் கேம் டு சேவ் பீப்புள், நாட் எஸ்டாப்ளிஷ் த சர்ச் என்று அவர்கள் முழங்குவதை நாம் பார்க்கிறோம். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களில் முதல் 4 புத்தகங்கள் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. மீதி இருக்கிற 23 புத்தகங்களும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்தும், சபையில் வாழ்கிற மனிதர்களை குறித்தும், அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் போதிக்கிறதாக இருக்கிறது. இது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கவில்லையா? Are you not amazed to the fact that 23 books of the New Testament talks about the church? சகோதரர்களே, இந்த சபை என்ற சொல்லை நாம் கேட்கும் போதெல்லாம் ஒரு சிறிய பெரிய அட்டகாசமான அல்லது பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை தான் நான் நினைவில் கொள்கிறோமே தவிர, ஒரு மனமும் ஒரே இருதயமும் பரிசுத்தாவில் நிறைந்து தேவ வசனத்தை தைரியமாய் போதிக்கிற
மக்களை நாம் நினைக்கிறதில்லை. மனிதர்களை தான் வேதாகமும் சபை என்று அழைக்கிறது. அதனால் தான் திருச்சபை என்று நாம் அதை அழைக்கிறோம். சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சபையை கிறிஸ்துவானவர் கட்டினார். இது உங்களுக்கு உடன்படாமல் இருக்கலாம் அல்லது புரியாமலும் கூட இருக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபையை எப்படி கட்டுகிறதாக ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இதை சொல்லி ஓராண்டு கழித்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். 1 year before his death. இந்த தீர்க்க தரிசனம் கவனியுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இது நீங்கள் நல்லா விளங்கணும். இயேசுவை அவன் கிறிஸ்து என்று சொல்கிறான். இயேசுதான் கிறிஸ்து என்று சொன்னால் அவர் தேவனுடைய குமாரன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஆங்கிலத்திலே லிவிங் சன் ஆஃப் காட், அழிவில்லாதவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை பேதுரு அப்போஸ்தலர் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த வார்த்தை ஒரு வெளிப்பாடு. இந்த வார்த்தை அவனுடைய அறிவினாலோ ஆலோசனையினாலோ சொல்லப்படாமல், அவனுடைய யூகத்தினாலே சொல்லப்படாமல், தேவனுடைய ஞானத்தினாலே வெளிப்பாடாக, இட் இஸ் எ ரெவலேஷன். கடவுள் அவனுக்கு அதை வெளிப்படுத்தினார். பாருங்கள் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இதை முதல்ல நீங்கள் கவனிக்கணும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதனை பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு என்று சொல்கிறீர்கள், அவரை கிறிஸ்து என்று நீங்கள் சொல்வதாயிருந்தால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். காரணம் என்னன்னா, இயேசு அவருடைய உடலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இயேசுதான் கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த போது அப்போஸ்தலர்கள் இதை அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் இயேசு என்ற பேரில் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசுவா இருக்கிறார் இல்லையா, அதுக்கும் பேர் இயேசு தான். இந்த இயேசு என்ற பிரபலமான பேர் முதல் நூற்றாண்டில் ஏராளமான மக்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா இயேசுவும் கிறிஸ்து கிடையாது. இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த இயேசு 3ஆம் நாளில் கிறிஸ்து அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து அவர் மரித்தோர்ந்து எழும்புகிறார். கவனிப்போம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். கவனிங்கள், பேனால அடிகோடிடுங்கள். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பேதுரு சொன்ன அந்த கருத்து அவனுடைய உடல் கூறிலிருந்து, அவனுடைய சதையும் இரத்தமுமான மனித எண்ணத்திலிருந்து சொல்லவில்லை. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பார்த்தீங்களா? கீழே பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கவனிச்சிங்களா? அப்போ பேதுரு அனாவசியமாக புத்திசாலித்தனமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி சொல்லலை. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை சொல்லும் ஆற்றலை, பேசும் சக்தியை கொடுத்தார். என்னை நீ புரிந்து கொள்ளும்படியான ஆற்றலை கொடுத்தார். நீ பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் எப்போதும் சந்தோஷத்தோடு பரலோகத்தில் இருக்கிறவர்கள் என்று பொருள். பாக்கியவான், பாக்கியவதி என்ற அந்த சொல்லுக்கு பொருள் இவ்வளவுதான். பிளஸட் மீன்ஸ் கிரேக்க மொழியில் மெக்காரியாஸ். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆல்வேஸ் ரிஜாய்ஸ்ஃபுல். பரலோகத்தில் இருக்கிறவன் தான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். நரகத்தில் இருக்கிறவன் எப்போதும் கண்ணீரும் வேதனையுமாக தான் இருப்பான். பரலோகத்தில் மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை,
குறைவுகள் இல்லை, பாக்கியவான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தமது சபையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இப்பொழுது உங்கள் ஆட்காட்டி விரலை மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பேனாவில் அடிக்கோடிடுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல நான் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய். கொஞ்சம் முன்னால அவன் பேர் சீமோன் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சீமோன் தான் அது அவனுடைய உண்மையான பெயர். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு அடைப்பெயராக பேதுரு என்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இந்த பேதுரு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பெட்ராஸ். இந்த பெட்ராஸ் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சிறிய கல் என்று அர்த்தம். இந்த கல்லை தாவீது கோலியாத்துக்கு எதிராக எறிந்தான். கோலியாத்து மடிந்தான் என்று நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கல் தான் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் அந்த சிலையை மோதினதாக நாம் படிக்கிறோம். தானியேல் 2:44. சகோதரரே, இந்த கல் நீ பேதுருவாக இருக்கிறாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு சிறிய கல்லை போல் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த கல்லின் மேல் என் சபையை, பேனால் அடிக்கோடிடுங்கள், என் சபையை. இந்த இடத்துல சபைகளை பன்மையில் இல்லாமல் ஒருமையில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கத்தோலிக்கர்கள் நாங்கள் தான் அது, புராட்டஸ்டன்ட் மக்கள் நாங்கள் தான் அவர்கள், பெந்தேகோஸ்தே மக்கள் நாங்கள் தான் என்று கூச்சலிடுகிறார்கள். ஆனால் ஒரு சபை, என் சபையை கட்டுவேன். சகோதரர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப குழப்பம் கூட. காரணம் என்னன்னா, காலகாலமாக இந்த மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள் கீழே மார்க்கமாகிய சபை மதமாக மாறி 2000 பிரிவுகளாக உடைந்து சிதைந்து திசை தெரியாமல் போய்விட்டது. அதனால்தான் சபை என்று சொன்னாலே வாய் புளிக்கிறது, சபை என்று சொன்னாலே கோபம் கொப்பளிக்கிறது, சபை என்று சொன்னாலே ஊழல் என்ற எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. எல்லாரும் இந்த சபை வைத்து பிழைக்கிறார்கள் என்ற ஒரு நிலைக்கு பொதுமக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் சபை என்பது கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருக்குமானால் அது ஒரு ஆவிக்குரிய ஒன்றாக தான் இருக்க முடியும். அது ஒரு நித்தியமான ஒன்றாக தான் இருக்க முடியும். அது தேவன் அங்கீகரித்த ஒன்றாக தான் இருக்க முடியும். கவனியுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த இடத்துல கல் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான் இல்லையா, அந்த உபதேசத்தின் மீது, அந்த கருத்தின் மீது, அந்த வேத வார்த்தையின் மீது என் சபையை நான் கட்டுவேன். சகோதரே, கட்டுதல் என்பதற்கு அர்த்தம் நமக்கு நன்றாக தெரியும். தெருவிலே நாம் போகும்போது 2 பக்கத்திலும் தொடர்ந்து வீடுகளை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது கட்டுறதுனா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இரவிலே வாங்கின பால் காலையிலே தயிராக கட்டி விடுகிறது. ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கண்களுக்கு. அது ஒரு ரசாயன மாற்றம் இல்லையா? அது மாதிரி கிறிஸ்து சபையை கட்டுவேன் என்று சொல்வது கண்களில் புலப்படாத ஒன்றாக இருக்கிறது. நம்ம கண்ணால் பார்த்து ஒரு செங்கலா தூக்கி வச்சு அவர் கட்டந்தா சொல்லலை. நான் என் சபையை இந்த கல்லின் மேலே, இந்த வார்த்தையின் மேலே கட்டுவேன் என்று சொன்னார். சரி, இதை விளங்கி உள்ள என்னால் முடியல, இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு என் மனசில் இடம் இல்லை. அடுத்த வரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அண்டர்லைன் பண்ணிடுங்க. I will build my church, the gates of Hades never prevail against it. என் சபையை கட்டுவேன் ஒரு விஷயம், அந்த சபையை பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ள முடியாது.
இப்போ நரகம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னதாக இருக்கிற இடம் தான் பாதாளம். பாதாளம் என்பது ஒரு அழிவு. அதில் இறங்கின ஆள் ஏறி வருவதில்லை. பாவிகளுடைய இடமாக பாதாளம் இருக்கிறது. அவிசுவாசிகளுடைய இடமாக பாதாளம் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவருடைய இடமாக பாதாளம் இருக்கிறது. பாதாளத்தினுடைய வாசல்களுக்கு சபையை மீறும் ஆற்றல் இல்லை. எவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தீங்களா? எத்தனையோ ஆலயங்கள் பெரிதாக கட்டப்பட்டிருக்கு வரலாற்றில். 400-500 வருட ஆலய கட்டடங்கள்லாம் சமீபத்தில் நெருப்பினால் கொளுத்தப்பட்டு சாம்பலானது. ஒரு கட்டடத்தை இயேசு சொல்லலை. ஏன்னா ஒரு கட்டடத்தை ஒரே ஒரு மனிதன் உளியை கொண்டு சுத்தியை கொண்டு உடைத்து தூக்கி எறியலாம், அல்லது ஒரு பாம்பு வைத்து அதை உடைத்து விடலாம். அப்போ சபை என்பது ஒரு ஆவிக்குரிய ஒன்றாக இருந்ததுனால நரகமாகிய பாதாளத்தால் கூட அதை மேற்கொள்ள முடியாது. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது என்ன சபை? இது இயேசு எதை குறித்து எதை சொல்லுகிறார்? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 19ஆம் வசனம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இன்னும் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். திறவுகோல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம சாவின்னு அதை தான் சொல்கிறோம். சாவி சின்ன அளவில் கூட இன்றைக்கு செய்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பெரிய திறவுகோள்களாகிய சாவியை 5 பேர் தூக்குற அளவுக்கு இருக்கும். தோளில் தூக்கிட்டு வரணும். காரணம், அந்த காலத்து பெரிய பெரிய அரசர்கள் தங்களுடைய ராஜ்யங்களை காப்பாற்றவும் அரண்மனையை காப்பாற்றவும் பெரிய கதவுகள் உள்ள கோட்டைகளை கட்டுவாங்க. கதவுகள் ஒரு 20 அடி உயரம் இருக்கும், ஒரு 10 அடி அகலத்தில் இருக்கும். அதை திறப்பதற்கான திறவுகோல் 5-6 பேர் தூக்கிட்டு வர அளவில் இருக்கும். யூதர்களுக்கு திறவுகோல்னா என்னன்னு தெரியும், கீஸ்னா என்னன்னு தெரியும். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உனக்கு நான் தருகிறேன். என் சபையை நான் கட்டும்போது அந்த சபையை திறந்து விடும் ஆற்றலை, அந்த சபைக்குள் மக்கள் உள்ளே வரத்தக்கதாக திறப்பதற்கான ஒரு திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு வீட்டை பூட்டிட்டு போயிட்டா அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவர் கையில் ஒரு சாவி இருக்கும். நான் போய் நின்ற உடனே ஐயா சொன்னார், நீங்கள் வந்தால் வீட்டை திறந்து விட சொன்னார்னு சொல்லிட்டு சாவியை நம்ம கையிலேயே கொடுத்துருவார். அது மாதிரி அப்போஸ்தலரிடத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த சபைக்குள் மனிதர்கள் வருவதற்காக, பிரவேசிப்பதற்காக திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். சகோதரர்களே, நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, அதற்கான ஆயத்தம் தொடங்கிவிட்டது. பொதுவாக ஒரு கட்டடத்தை கட்டணும்னா நிலத்தை பண்படுத்துவோம், நீள அகலத்தை அளப்போம், அது எப்படி கட்டணுன்றதை திட்டமிடுவோம், அதை ஒரு மேப்பாக வரைந்து கொள்வோம், அதற்கான பொருட்களை சேகரிப்போம், அதற்கான ஆட்களை கூட்டுவோம், பள்ளம் தோண்டுவோம் இல்லையா? அப்போது ஒரு கட்டடம் கட்டி அதை உருவாக்கி முடிக்கணும் இல்லையா? இதற்கான எல்லா காரியங்களையும் போன வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்படியானால் சபை என்பது பூமியில் சமன்படுத்தி வரைந்து திட்டமிட்டு செங்கல் முதலானவைகளை சேகரித்து கட்டின ஒரு கட்டடம் அல்ல. இயேசுனுடைய மரணமாகிய அவர் சிந்திய இரத்தத்தினால் அது கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அதை விளங்கிக்கணும். இட் இஸ் நாட் பில்ட் பை ஸ்டோன் ஆர் எனி அதர் மெட்டீரியல். இட் வாஸ் பில்ட் பை த வெரி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் இரத்தத்தாலே. கவனிங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 21வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை சுழியிடுங்கள். அது முதல் இருக்கா? அது முதல். எது முதல்? நான் என் சபையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அதற்கான திறவுகோலை உனக்கு நான் தருவேன். இதையெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அது முதல் கவனிங்கள், இயேசு தாம் எருசலேமுக்கு போய் 1, மூப்பராலும் 2, பிரதான ஆசாரியர்களாலும் 3, வேத பாரகராலும் 4, பல பாடுகள் பட்டு 5, கொலை உண்டு 6, 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் 7 என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இந்த ஒரு வசனத்துக்குள்ள மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள் நிறைவேறுவதற்கான தடயங்களை, காலங்களை, கட்டங்களை இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு விவரிக்கிறார். இது எங்கே நிகழப்போகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கத்தோலிக்கர்கள் வாடியன் குன்றிலே சபை இருக்கிறதாக நினைக்கிறார்கள். புராட்டஸ்டன்ட் மக்கள் ஜெர்மானியிலே விட்டன்ஸ்பர்க்லே சபை இருக்கிறதாக நினைக்கிறார்கள். பெந்தகோஸ்தே மக்கள் இந்த மான்ட்ரியல்ல, கனடாவிலே சபை இருக்கிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சபையை கட்டுவதாக எருசலேமை நமக்கு காண்பிக்கிறார். The church was established or built at Jerusalem. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. சில சமயங்களில் இன்னை வரைக்கும் பல மதங்களில் அந்த மதத்தின் தலைவர் எங்கே பிறந்தார், எங்கே என்ன பண்ணார் அப்படின்றத இடத்துக்கான இன்றைக்கும் டிஸ்பியூட் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தேதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு கோவிலுக்காக அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் அது இருக்குது, இது இருக்குது, இன்னும் வழக்குகள் போயிட்டே இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த சபையை பற்றிய விஷயத்தில் there is no dispute at all. அவர் சொன்ன இடம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். எருசலேமிலே சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு காரணமானவர்கள் யார்? மூப்பராலும். இந்த இடத்துல இந்த மூப்பர் என்ற வார்த்தையை நீ கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் சனகரிப்பு சங்கம் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் சான்ஹீட்ரன் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. எருசலேம் நகரத்தில் உள்ள அந்த பெரிய ஆலயத்தை நிர்வாகம் செய்வதற்கு எப்படி நம்ம ராஜ்ய சபையில், சட்ட சபையில் அந்த எம்பிக்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த எருசலேம் ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய 70 பேர் அடங்கிய ஒரு குழு தான். அவர்களை எல்டர்ஸ் என்று அழைப்பார்கள், மூப்பர்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த மூப்பர்கள் என்பது வயதான கிழவர்களை மட்டும் குறிக்காது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரையுமே மூப்பர் என்று தான் அழைப்பாங்க. இந்த குழுவில் அப்போஸ்தலர் நடபடிகள் 8:9 நாம் படிக்கிறோமே, அதாவது சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன், அவனும் கூட இதில் ஒரு பிரதிநிதியாக இருக்கார். இயேசுவை சந்தித்தார நிக்கதேமு, அவரும் கூட ஒரு மூப்பராக தான் இருக்கார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் செய்தாரே அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவர் கூட ஒரு சான்ஹீட்ரன் மெம்பர் தான். ஆக இந்த அனைவராலும் அந்த விஷயத்தில், அந்த 70 பேர் அடங்கிய கூட்டத்தில் நிக்கதேமும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கும் இயேசு கொலை செய்யப்படுவதில் விருப்பம் இல்லை. அவங்க விலகி போயிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு கால் இப்பொழுது நாம் படிக்கிற பவுல் எனப்பட்ட பழைய சவுல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? தன்னுடைய மரணம் எப்படி நிகழப்போகிறது என்பதற்கான காரணங்களை சொல்லும்போது மூப்பராலும். அடுத்தது பாருங்க, பிரதான ஆசாரியலாரும். இயேசு சிலுவை அறையப்பட்ட போது அன்னா காய்பா என்பவர்கள் அங்கே ஆசாரியர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, வேத பாரகராலும். இந்த வேத பாரகர் என்பவர்கள் ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள்.
அதாவது பழைய ஏற்பாட்டை பிரதி எடுத்து கொடுக்கிறவர்கள். அவர்களை பரிசுத்தமான மனிதர்களாக அன்றைய கால யூதர்கள் நினைத்தாங்க. தே ஆர் வெரி ஹோலி. காரணம், பரிசுத்த வேத வாக்கியங்களை எழுதுகிறவர்கள் அவர்கள். அப்படின்னா பரிசுத்த வேத எழுத்துக்களை எழுதுவது மட்டுமல்ல, மனப்பாடமாக அதை தெரிந்தவர்கள். இப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் புள்ளி, அரை புள்ளி, கால் புள்ளி, கமா எல்லாம் சொல்கிறோம் இல்லை, அந்த அளவுக்கு சின்ன சின்ன அயோட்டாஸ், சின்ன ஒரு கருத்தை கூட நன்றாக தெரிந்தவர்கள். இந்த வேத பாரர்கள் தான் டயக்ராம் போட்டு கொடுத்தாங்க. அதாவது இந்த இயேசு கிறிஸ்து கிடையாது, இந்த இயேசு வேற யாரோ என்ற அளவுக்கு அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க, 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் 1 மூப்பராலும் 2 பிரதான ஆசாரியராலும் 3 வேத பாரகராலும், நல்லா கவனிங்க, பல பாடுகள் பட்டு, அதோட முடியல கொலை உண்டு, அதோட முடியல 3ஆவது நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இங்கே பேசப்பட்டிருக்கு. இந்த கருத்து, என் சபை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, அதற்கான திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்ற இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள, இந்த கருத்துக்குள்ள நீங்கள் இதை பொருத்தி படிக்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து கட்டுவதாக சொன்னது ஒரு பேச்சா அல்லது செயலா என்பதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எதனா ஒரு கவிதையாக சொல்றாரா? இஸ் இட் எ போயம்? அது ஒரு நிஜமான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த அற்புதமான செய்தி கண் திறந்து பார்க்கும்போது பார்க்கிற ஒரு மின்னலை போல் இருக்கிறது. அது தவறி உங்கள் கண்களில் விழுமானால் கண் அவிந்து விடும். ஆனால் உங்கள் கண்களில் அது விழாமல் நீங்கள் அந்த மின்னலையும் அதற்கு பின்னால் உள்ள இடங்களையும் பார்ப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அதுபோல தேவ வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அதை ஒப்புக்கொள்ளும் போது, அதன்படி நடக்கும்போது நீங்கள் பிரகாசமான மக்களாக இருப்பீங்க. உங்கள் கண்கள் நன்றாக புலப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வீட்டில் உள்ள சிறிய நாய்க்குட்டிகள் கூட, பூனைகள் கூட அன்பாக நடக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் நேரிடாமல் கர்த்தர் காக்கட்டும். நீங்கள் தேவ வசனத்தை கைக்கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான இயேசு தாமே எங்களுக்கு அறிவித்த இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, அந்த சபைக்கு நீ திறவுகோலை தருவதாக வாக்களித்தீர். அதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளவும் விளங்கி கொள்ளவும் இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு உதவி தாரும், எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சபை, எக்லீசியா, சர்ச், பிரிவானுகளே, சபையை பற்றியதான ஒரு புதிய தொடரை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு 2வது செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். பொதுவாக சபை என்றவுடனே இந்த நாளிலே சபை என்பது கட்டிடம் அல்ல, அது ஒரு ஜீவனுள்ள ஒரு நிறுவனம், அது ஒரு ஜீவனுள்ள ஒன்று, கிறிஸ்துவின் சரீரம். இதை தான் நாம் கேட்டோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: சபையை கட்டியது யார், எங்கே கட்டப்பட்டது? இதுதான் உங்களுக்கான பரிசு கேள்வி. பிரியமானவர்களே, நீங்கள் எழுதிய வசன குறிப்பை மீண்டும் படித்து சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.